அனைவருக்கும் வணக்கம். காக்கா வலிப்பு வருதுன்னுவாங்க. வலிப்பு வரும், வலிப்பு நோய். அது காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க. அது குணமாகறதுக்கு அகத்திப்பூ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க. மிளகு ஒரு 10 மிளகு எடுத்துக்கங்க. 2யும் சேர்த்து அரைத்து பசுமூத்திரத்தில் கலந்து காலை மாலை இருவேளை ஒரு வாரத்துக்கு குடிச்சுட்டு வந்தீங்கன்னா காக்கா வலிப்பு குணமாகும். அதே போல் ஒரு 10 பூண்டு பற்கள் எடுத்துக்கங்க. நெய்யிலையோ அல்லது நல்லெண்ணெயில் வதக்கி பூண்டை உரித்து நல்லெண்ணெயில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா காக்கா வலிப்பு குணமாகும். அதே போல் துளசி இலை சாறு 48 நாட்கள் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா காக்கா வலிப்பு குணமாகும். அதே போல் வெள்ளை பூசணிக்காய் சாறு உடன் 1 ஸ்பூன் அதிமதுரை பொடி போட்டு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா குடிச்சுன்னு வந்தீங்கன்னா காக்கா வலிப்பு குணமாகும். அதே போல் விஷ்ணுகிராந்தின்னு ஒரு செடி இருக்குது. அதனுடைய இலைகளை சாறை எடுத்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா காக்கா வலிப்பு குணமாகும். பெண்கள் கருத்தரிக்க கருப்பை சுத்தமடைய சில வழிமுறைகள் சொல்கிறேன். தாமரைப்பூ இலையினுடைய தண்டு சாறு, நாகபுஷ்ப இலையினுடைய சாறு இது 2யும் எடுத்து டேட் முடிஞ்ச பிறகு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கருப்பையில் உள்ள அழுக்கெல்லாம் சரியாகி கருப்பையில் உள்ள நீர்க்கட்டிகள் சரியாகி கரு உருவாகும். அதே போல் ஆடாதொடை பூ, அசோகமர பட்டை, அரச மரத்தோட பட்டை இது 3யும் கலந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சுன்னு வந்தாலும் கரு நிற்கும். அதே போல் இளந்தலையினுடைய இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, செம்பருத்தி பூ 3, கருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் கலந்து அரைச்சி மாதவிடாய் டேட் முடிஞ்ச பிறகு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வெந்தயப்பொடி தயிர் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கருப்பை சுத்தமாகும். அதே போல் நாவல் இலை அரைச்சி பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் கருப்பை சுத்தமடைஞ்சு கரு நிற்கும். அதே போல் அரச மரத்தினுடைய மொக்கு அரைச்சி அதனுடைய பசும்பால் கலந்து தடவி குடிச்சின்னு வந்தீங்கன்னா கருப்பை சுத்தமாகி கரு உருவாகும். அதே போல் டேட் முடிஞ்சு மாதவிடாய் முடிஞ்ச பிறகு விஷ்ணுகிராந்தினுடைய பட்டை அரைத்து பாலுடன் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கருப்பை சுத்தமாகி கரு உருவாகும். அதே போல் மாதவிடாய் முடிஞ்ச பிறகு அமுக்குரா பவுடரை தேனில் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கரு உருவாகும். அதே போல் மாதுளம்பழத்தினுடைய பட்டை, பூ, விதை எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு உலர்த்தி அரைச்சி வச்சுன்னு சுடப்பாலில் கலந்து அதில் தேனில் கலந்து 48 நாட்கள் குடிச்சு வந்தீங்கன்னா கருப்பை சுத்தமாகி கரு உருவாகும். அதே போல் மலைவேம்புன்னு ஒன்று இருக்குது. மலைவேம்பினுடைய கொழுந்து, 10 மிளகு, பனவெல்லம் இதையும் சேர்த்து அரைச்சி ஒரு டம்ளர் அளவுக்கு டேட் முடிஞ்ச பிறகு டேட் முடிஞ்சு 2வது நாள், டேட் ஆன 2வது நாள், 3வது நாள் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கருப்பை சுத்தமாகி கருப்பையில் உள்ள நீர்க்கட்டிகள் கரைந்து கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.